Hello students, welcome to crackNEETBiologyy. இந்த வீடியோல சாப்டர் 15 எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் தேர் எலிமினேஷன் கம்ப்ளீட் ஒன் ஷார்ட் வீடியோவா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல நான் நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஹைலைட் பண்ணியிருக்கேன், பாசிபிள் கொஸ்டின்ஸும் ஹைலைட் பண்ணியிருக்கேன், அண்ட் தென் அண்ட் தேர் ரெக்வயர்ட் உங்களோட ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக பிக்சர்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா தரவா பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டாலே இந்த சாப்டர் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் தேர் எலிமினேஷன்ல இருந்து கேட்கிற நீட் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிடலாம். லெட்ஸ் கெட் இன்டு த சாப்டர் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் தேர் எலிமினேஷன். எக்ஸ்கிரீஷன் அப்படின்றது செல்லுலார் மெட்டபாலிசம்ல ப்ரொடியூஸ் ஆகிற இந்த மெட்டபாலிக் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ரிமூவ் ஆகிற ப்ராசஸ் தான் எக்ஸ்கிரீஷன். ஓகே, ஸோ அனிமல்ஸ்ல சர்டன் சப்ஸ்டன்சஸ் அக்யூமுலேட் ஆகும் எய்தர் பை எக்ஸஸ் இன்ஜெக்ஷன் மூலமாவோ இல்ல மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் மூலமாவோ. ஸோ இந்த சப்ஸ்டன்சஸ் என்னென்னு பார்த்தோம்னா அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் அயான்ஸ் லைக் சோடியம், பொட்டாசியம், குளோரைட், பாஸ்பேட், சல்பேட், பைகார்பனேட். ஸோ இந்த மாதிரி அயான்ஸும் அக்யூமுலேட் ஆகும். ஸோ இந்த சப்ஸ்டன்சஸ்லாம் எய்தர் டோட்டலி ஆர் பார்ஷியலி have to be removed. Okay, so இதை ensure பண்ற process தான் excretion. Okay, so some of the common nitrogenous waste products excreted by the animals என்னன்னு பார்த்தோம்னா ammonia, urea, uric acid. இதுல இந்த அமோனியான்றது தான் it's the most toxic form and it requires large amount of water for its elimination, whereas uric acid-ன்றது தான் least toxic form and it requires minimal loss of water for its excretion. Okay, so அமோனியாவை excrete பண்ற இந்த process ammonotelism அப்படின்னு சொல்லுவோம். And most of the aquatic animals பாத்தீங்கன்னா ammonotelic animals இருக்கும். Okay, since it requires large amount of water for its elimination. Okay, so aquatic animals ammonotelic animals இருக்கும். Many bony fishes, aquatic amphibians, aquatic insects இதெல்லாம் வந்து excrete ammonia and they are called the ammonotelic animals. So ammonia readily soluble அப்படின்றதுனால it is generally excreted by diffusion. So diffusion மூலமாவே அதோட பாடி சர்ஃபேஸ்ல இருந்து அயான்ஸா அமோனியம் அயான்ஸா எக்ஸ்கிரீட் ஆகும். இல்ல ஃபிஷஸா இருந்ததுன்னா கில் சர்ஃபேஸ் மூலமா டிஃப்யூஷன் மூலமா அமோனியம் அயான்ஸ் எக்ஸ்கிரீட் ஆகும். ஓகே, ஸோ இந்த அனிமல்ஸ்ல கிட்னிஸ் டஸ் நாட் பிளே அ சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் தி ரிமூவல் ஆஃப் அமோனியா. ஓகே, ஸோ பாடி சர்ஃபேஸ் ஒரு கில் சர்ஃபேஸ் மூலமா தான் இது எக்ஸ்கிரீட் ஆகும். Then யூரியா எடுத்துக்கிட்டோம்னா mammals including humans, many terrestrial amphibians, marine fishes-லாம் வந்து எக்ஸ்கிரீட் யூரியா. ஸோ இந்த மாதிரி யூரியாவை எக்ஸ்கிரீட் பண்ற அனிமல்ஸ் யூரியோடெலிக் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அமோனியா மெட்டபாலிசம்ல ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, அது வந்து யூரியாவா கன்வெர்ட் ஆகும், லிவர்ல யூரியாவா கன்வெர்ட் ஆகும் அண்ட் இட் இஸ் ரிலீஸ்ட் இன் டு த பிளட். ஸோ இந்த பிளட்ல ரிலீஸ் ஆன இந்த யூரியாவை வந்து கிட்னி வந்து ஃபில்டர் பண்ணி வில் எக்ஸ்கிரீட் அவுட் தி யூரியா. ஸோ யூரியாவை எக்ஸ்கிரீட் பண்ற அனிமல்ஸ் யூரியோடெலிக் அனிமல்ஸ் சொல்லுவோம். அண்ட் சம் அமௌண்ட் ஆஃப் யூரியா இட் மே பி ரிட்டைன்ட் இன் த கிட்னி மேட்ரிக்ஸ் டு மெயின்டைன் தி டிசையர்ட் ஆஸ்மோலாரிட்டி. ஸோ இதை பத்தி நம்ம பார்ப்போம் ஃபர்தர் லெக்சர்ல. ஸோ ஆஸ்மோலாரிட்டி அப்படின்றது மெஷர் ஆஃப் டோட்டல் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஆஸ்மோட்டிக்கலி ஆக்டிவ் சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் per liter of the solution. So osmotically active solute particles தான். இப்போ குளுக்கோஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது அப்படியே குளுக்கோஸ் ஒரே மாலிகுலா தான் இருக்கும். வேற இப்போ NaCl எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அது Na+Cl- அப்படின்னு ஸ்பிளிட் ஆகுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பார்ட்டிகல்ஸ் தான் ஆஸ்மோட்டிக்கலி ஆக்டிவ் சொல்யூட் பார்ட்டிகல்ஸ். ஸோ இந்த ஆஸ்மோட்டிக்கலி ஆக்டிவ் சொல்யூட் பார்ட்டிகளோட டோட்டல் கான்சென்ட்ரேஷன் per liter of the solution அதுதான் ஆஸ்மோலாரிட்டி. ஓகே, so this is about urea. Then uric acid பார்த்தோம்னா it's the least toxic form. So reptiles, birds, land snails, insects இதெல்லாம் வந்து it excrete uric acid as the nitrogenous base. So in the form of pellet or paste with a minimum loss of water and are called uricotelic animals. Okay, already நம்ம cockroach பார்த்திருக்கோம் uricotelic animal. Okay, then animal kingdomல பாத்தீங்கன்னா variety of excretory structures இருக்கும். So most of the invertebrates-ல இந்த excretory structure simple tubular forms இருக்கும். Whereas vertebrates-ல பாத்தீங்கன்னா complex tubular organs, kidneys present ஆயிருக்கும். So key excretory structures in animals இது நீட் ஆஸ்பெக்ட்ல இந்த டேபிள் இம்பார்ட்டன்ட். இந்த டேபிளை நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பிளாட்டிஹெல்மின்தஸ், ரோட்டிஃபர்ஸ், சம் அனலிட்ஸ் அண்ட் ஆம்பியோப்சிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா புரோட்டோனெஃப்ரிடியா தான் அதோட எக்ஸ்கிரீட்டரி ஸ்ட்ரக்சரா இருக்கும், which is called flame cells. ஸோ இதோட பிரைமரி ஃபங்க்ஷன் மெயின்லி அயானிக் அண்ட் ஃப்ளூயிட் வால்யூம் ரெகுலேஷன், தட் இஸ் ஆஸ்மோ ரெகுலேஷன், வாட்டர் அண்ட் சால்ட் கான்சென்ட்ரேஷனை ரெகுலேட் பண்றது தான் இதோட பிரைமரி ஃபங்க்ஷன். தென் earthworms அண்ட் அதர் அனலிட்ஸ்ல பார்த்தோம்னா நெஃப்ரிடியா தான் அதோட எக்ஸ்கிரீட்டரி ஸ்ட்ரக்சரா இருக்கும். இதோட பிரைமரி ஃபங்க்ஷன் ரிமூவல் ஆஃப் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் and maintaining the fluid and ionic balance, which is osmoregulation. Okay,
தென் மோஸ்ட் ஆஃப் த இன்செக்ட்ஸ் இன்க்ளூடிங் காக்ரோச்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா மால்பிஜியன் டிபியூல்ஸ் தான் அதோட எக்ஸ்கிரீட்டரி ஸ்ட்ரக்சரா இருக்கும். அண்ட் இதோட பிரைமரி ஃபங்க்ஷன் ரிமூவல் ஆஃப் நைட்ரோஜனஸ் வேவ்ஸ் அண்ட் ஆஸ்மோ ரெகுலேஷன். தென் கிரஸ்டேஷியன்ஸ் லைக் ப்ரான்ஸ்ல ஆண்டனல் கிளான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும் which is also known as green glands. அண்ட் இதோட பிரைமரி ஃபங்க்ஷன் எக்ஸ்கிரீட்டரி ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இந்த டேபிள் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க, நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் இம்பார்ட்டன்ட். தென் ஹியூமன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் பத்தி பார்க்கலாம். ஸோ ஹியூமன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்ல பேர் ஆஃப் கிட்னிஸ் பிரசன்ட் ஆயிருக்கும் அண்ட் பேர் ஆஃப் ureter பிரசன்ட் ஆயிருக்கும் அண்ட் யூரினரி பிளாடர் அண்ட் யூரித்ரா பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ கிட்னிஸ் ஆர் reddish brown bean shaped structure situated between the levels of the last thoracic vertebrae and third lumbar vertebrae. So இந்த லெவல்ல கிட்னிஸ் வந்து லொகேட் ஆயிருக்கும். ஓகே, close to the dorsal inner wall of the abdominal cavity, that is posterior inner wall, back side inner wall of the abdominal cavity la kidneys வந்து present ஆயிருக்கும். Okay, then each kidney of an adult human எடுத்துக்கிட்டோம், it measures 10 to 12 centimeter in length, 5 to 7 centimeter in width and 2 to 3 centimeter in thickness with an average weight of 120 to 170 gram இருக்கும். Okay, then towards the center of the inner concave surface of the kidney, there is a notch called hilum. So notch ன்றது U-shaped or V-shaped cut. Okay, so இந்த notch தான் it is hilum. So இந்த hilum மூலமா தான் ureter, blood vessels, nerves இதெல்லாம் கிட்னிக்குள்ள என்டர் ஆகும். Okay, so inner to the hilum is a broad funnel shaped space called renal pelvis. Okay, so in the broad funnel shaped space the renal pelvis, and in the renal pelvis la irukra இந்த projections தான் பாத்தீங்கன்னா calyces. So this is major calyx and this is minor calyx. So renal pelvis ஓட projection தான் calyces. Okay, then outer layer of kidney பார்த்தோம்னா it's the tough fibrous capsule. இத வந்து renal capsule னு சொல்லுவோம். Okay, so this is called renal capsule. Then inside the kidney பார்த்தோம்னா there are two zones, an outer cortex and inner medulla. And in the medulla வந்து it is further divided into few conical masses. அதுதான் வந்து medullary premits னு சொல்லுவோம். இது இந்த calycesல project ஆகி இருக்கும். Okay, projecting into the calyces. Then the cortex பாத்தீங்கன்னா it extends in between the medullary premits as renal columns. So in the cortex it extends in between the renal இந்த medullary premits குள்ள extend ஆயிருக்கு இல்லையா, இதுதான் வந்து renal column அப்படின்னு சொல்லுவோம். இது columns of Bertini அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, and each kidney எடுத்துக்கிட்டோம்னா it has nearly 1 million complex tubular structures called nephrons. Nephrons na functional unit of kidney. The NEET aspect it's very very important. Okay, and each nephron பார்த்தோம்னா it has two parts, glomerulus and the renal tubule. So in the glomerulus அப்படின்றது it's the tuft of capillaries. Tuft of capillaries na regionல small clusters of capillaries, அதாவது clusters are capillaries present ஆயிருக்கும், which is formed by the afferent arteriole. So afferent arteriole இருந்து இது வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். So afferent arterioleன்றது it's a fine branch of renal artery. Blood so, from the glomerulus, that is glomerulusல இருந்து blood it is carried by an efferent arteriole. Okay, so this is the glomerulus. Glomerulus it's the tuft of capillaries. Then renal tubule. Renal tubule பாத்தீங்கன்னா it begins with this double walled cup-like structure which is enclosing this glomerulus. இதுதான் வந்து Bowman's capsule. Okay, so the Bowman's capsule இந்த glomerulus enclose பண்ணியிருக்கும். So இந்த glomerulus along with this Bowman's capsule இதுதான் வந்து Malpighian body or renal corpuscle or Malpighian corpuscle அப்படின்னு சொல்லுவோம். Okay, so this is the renal corpuscle. Then இந்த Bowman's capsule பார்த்தோம் இல்லையா, it is a double walled cup like structure. So the Bowman's capsule இருந்து the tubule continue ஆகும், which continues into a further highly convoluted network. அதுதான் proximal convoluted tubule in the region. Okay, then hairpin shaped endless loop present ஆயிருக்கும், and in the hairpin shaped endless loopல descending limb and ascending limb present ஆயிருக்கும். Then இந்த ascending limb அப்படியே வந்து continue ஆகி distal convoluted tubule. So another highly convoluted part of the tubule. This is distal convoluted tubule. Okay, then in the distal convoluted tubule of many nephrons open into a straight tube called collecting duct. So நிறைய DCT மத்த nephrons ஓட நிறைய DCT லாம் இந்த
கலெக்டிங் டிபியூலோட கனெக்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த கலெக்டிங் டிபியூல்ன்றது இட்ஸ் அ ஸ்ட்ரெயிட் டியூப் அண்ட் இந்த கலெக்டிங் டிபியூல் வந்து இட் ஓபன்ஸ் இன்டு ரீனல் பெல்விஸ் த்ரூ மெடுலரி பிரமிட்ஸ் இன் தி கேலிசஸ். இந்த கலெக்டிங் டிபியூல் வந்து இந்த மெடுலரி பிரமிட்ஸ்ல இருந்து இந்த ரீனல் பெல்விஸ்க்கு, ஸோ த்ரூ தி கேலிசஸ் இந்த ரீனல் பெல்விஸ்க்கு ஓபன் ஆகும். ஓகே, ஸோ நிறைய டிசிடிஸ் வந்து கலெக்டிங் டிபியூலோட ஜாயின் ஆகும் அண்ட் இந்த கலெக்டிங் டிபியூல்ஸ்லாம் சேர்ந்து ரீனல் பெல்விஸ்ல அது ஓப்பன் ஆகும். ஓகே, த்ரூ மெடுலரி பிரமிட்ஸ் இந்த கேலிசஸ். தென் இந்த மால்பிஜியன் கார்பசல், அதாவது இந்த குளோமருலஸ் க்ளோஸ் பண்ணிருக்க இந்த பவுமன்ஸ் கேப்சியூல், அதான் மால்பிஜியன் கார்பசல், இந்த ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டிபியூல் அண்ட் இந்த டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிபியூல், இதெல்லாம் பாத்தீங்கன்னா கார்டிகல் ரீஜியன் ஆஃப் த கிட்னில பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, வேறஸ் இந்த லூப் ஆஃப் ஹென்லிஸ் லூப் பார்த்தோம் இல்லையா, அந்த டிசெண்டிங் லிம் அசெண்டிங் லிம் இருக்கிறது, அது வந்து மெடுலால டிப் ஆன மாதிரி இருக்கும். ஓகே, சோ இப்படிதான் பிரசன்ட் ஆயிருக்கும். கார்டெக்ஸ் ரீஜியன்ல இந்த மால்பிஜியன் கார்பசல் ஆர் ரீனல் கார்பசல்னு சொல்லுவோம். இதுவும் ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டிபியூலும் டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிபியூலும் கார்டெக்ஸ் ரீஜியன்ல பிரசன்ட் ஆயிருக்கும். வேறஸ் இந்த லூப் ஆஃப் ஹென்லி இட் வில் டிப் இன்டு தி மெடுலா. ஓகே, சோ மெஜாரிட்டி ஆஃப் த நெஃப்ரான்ஸ்ல பார்த்தோம்னா இந்த லூப் ஆஃப் ஹென்லி இட் வில் பி டூ ஷார்ட் அண்ட் எக்ஸ்டென்ஸ் ஒன்லி வெரி லிட்டில் into the medulla. So majority of the nephronsல இந்த மாதிரி இருக்கும். So இந்த nephrons வந்து cortical nephrons அப்படின்னு சொல்லுவோம். So some of the nephronsல இந்த loop of Henle வந்து it will be very long and runs deep into the medulla. So இந்த மாதிரி இருக்கிற nephrons juxta medullary nephrons அப்படின்னு சொல்லுவோம். இது NEET aspectல it's very very important. இது உங்களுக்கு தனியாவும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, assertion and reason அந்த மாதிரியும் கொடுத்து கேட்டிருக்காங்க. Okay, so this is very important. Then the efferent arteriole emerging from the glomerulus forms a fine capillary network around the renal tubule called peritubular capillaries. So in the efferent arteriole which is emerging from the glomerulus, இது வந்து fine network of tubules in the peritubular capillaries form பண்ணும் around the renal tubule. Okay, then a minute vessel of this network runs parallel to the Henle's loop forming a U-shaped vasa recta. So in the minute blood vessel வந்து it will run parallel to Henle's loop. So in the minute blood vessel இததான் வந்து vasa recta அப்படின்னு சொல்லுவோம். And இந்த vasa recta பாத்தீங்கன்னா it is absent or highly reduced in cortical nephrons. So cortical nephronsல vasa recta either absent இருக்கும் இல்ல highly reduced இருக்கும். Okay, now urine formation பத்தி பார்க்கலாம். So urine formation involves three main processes: glomerular filtration, reabsorption and secretion. So இதெல்லாம் பாத்தீங்கன்னா different parts of the nephronsல நடக்கும். Glomerular filtration எடுத்துக்கிட்டோம்னா the first step in urine formation is the filtration of blood. இது glomerulusல நடக்கும், அதனால தான் இது glomerular filtration அப்படின்னு சொல்றோம். On an average பார்த்தோம்னா 1100 to 1200 ml of blood is filtered by the kidneys per minute. Okay, which constitute roughly 1/5 of the blood pumped out by each ventricle of the heart in a minute. So already நம்ம பார்த்திருக்கோம் cardiac output it is 5 liter per minute, that is 5000 ml per minute. So அதுல roughly 1/5 தான், that is 1100 to 1200 ml of blood that is filtered by the kidneys per minute. Okay, so the glomerular filtration எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா the glomerular capillary blood pressure the filtration of blood cause பண்ணும் through 3 layers. So என்னென்ன லேயர்னு பார்த்தோம்னா the endothelium of the glomerular blood vessels, then epithelium of the Bowman's capsule and இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற the basement membrane. So இந்த 3 layers மூலமா தான் the filtration of blood நடக்கும். And இந்த epithelial cells of Bowman's capsule நம்ம podocytes அப்படின்னு சொல்லுவோம் இந்த cells. So இந்த podocytes எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா intricate minute spaces ஓட அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகே, சோ அதுதான் filtration slit or slit pores ன்னு சொல்லுவோம். சோ blood வந்து இந்த membranes மூலமா ரொம்ப ஃபைனா ஃபில்டர் ஆகும். ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் த கான்ஸ்டிட்யூவன்ட்ஸ் ஆஃப் த பிளாஸ்மா இந்த lumen that is open space of the Bowman's capsule இந்த filtration மூலமா வந்துரும் எக்ஸப்ட் proteins. ஓகே, சோ இந்த ப்ராசஸ் நம்ம அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். The amount of the filtrate formed by the kidneys per minute அதுதான் வந்து glomerular filtration rate. Okay, so the glomerular filtration rate in a healthy individual எடுத்துக்கிட்டோம்னா 125 ml per minute, that is 180 liters per day. இது NEET aspectல it's important. Okay, so இந்த glomerular filtration கம்மியாச்சு அப்படின்னா அதை ரெகுலேட் பண்ற built-in mechanism kidneysல present ஆயிருக்கு. So
ஒன் எஃபிஷியன்ட் மெக்கானிசம்னா பாத்தீங்கன்னா ஜக்ஸ்டா குளோமருலார் அப்பேரட்டஸ். ஸோ இந்த JGA அப்படின்றது இட்ஸ் த ஸ்பெஷல் சென்சிட்டிவ் ஆர்கன் ஃபார்ம்டு பை செல்லுலார் மாடிஃபிகேஷன்ஸ். ஸோ இந்த DCT அதாவது டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிபியூல் அண்ட் அஃபரண்ட் ஆர்ட்ரியோலோட லொகேஷன் ஆஃப் கான்டாக்ட்ல ஸ்பெஷல் செல்லுலார் மாடிஃபிகேஷன்ஸ் அதனால ஃபார்ம் ஆயிருக்க இந்த ஸ்பெஷல் சென்சிட்டிவ் ஆர்கன் தான் இந்த ஜக்ஸ்டா குளோமருலார் அப்பேரட்டஸ். ஓகே, ஸோ இந்த distal convoluted tubule and efferent arteriole அந்த லொகேஷன் ஆஃப் கான்டாக்ட்ல இந்த ஜக்ஸ்டா குளோமருலார் செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு குளோமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட்ல ஏதாவது ஒரு ஃபால் ஆகுது அப்படின்னா அது வந்து இந்த ஜக்ஸ்டா குளோமருலார் செல்ஸை ஆக்டிவேட் பண்ணிடும். ஸோ இந்த செல்ஸ் வந்து ரெனின் அப்படின்ற என்சைம் ரிலீஸ் பண்ணும். அண்ட் இந்த ரெனின் என்சைம் வந்து குளோமருலார் பிளட் ஃப்ளோவை ஸ்டிமுலேட் பண்ணி தட் பை குளோமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட்டை வந்து இட் வில் bring it back to normal. Okay, so இது எப்படின்றது நம்ம ரெகுலேஷன் ஆஃப் கிட்னி ஃபங்க்ஷன்ல இன்னும் டீடைலா பார்ப்போம் ஃபர்தர் லெக்சர்ல. ஓகே, so this is about the glomerular filtration. Then reabsorption. So reabsorption எடுத்துட்டோம்னா இப்போ வந்து நம்ம பார்த்தோம் glomerular filtration rate it is 180 liters per day அப்படின்னு. பட் யூரின் எக்ஸ்கிரீட் ஆகிறது பாத்தீங்கன்னா 1 to 1.5 liters தான் இருக்கும். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, ஆல்மோஸ்ட் 99% நியர்லி வந்து it is reabsorbed. So 99% of the filtrate வந்து reabsorb ஆயிடுது by the renal tubules, that is proximal convoluted tubule, Henle's lobe, distal convoluted tubule and the collecting tubule. So இது மூலமா 99% of the filtrate வந்து it is getting reabsorbed. Okay, so இந்த process தான் reabsorption சொல்லுவோம். And tubular epithelial cells, அதாவது இந்த PCT, DCT எல்லாம் present ஆயிருக்க இந்த epithelial cells வந்து it perform this reabsorption either by active or passive mechanisms. So substances like glucose, amino acids, sodium இதெல்லாம் இந்த filtrate இருக்கிற இந்த substances எல்லாம் active absorption மூலமா reabsorb ஆகும், active transport மூலமா. So already உங்களுக்கு active passive transportனா என்னன்னு தெரியும். active transportனா என்னது, low concentrationல இருந்து high concentration with the expense of energy மூவ் ஆகிறது active transport. whereas passive transportன்றது high concentration to low concentration without using energy மூவ் ஆகிறது passive transport. Okay, so substances like glucose, amino acids, sodium இதெல்லாம் வந்து இந்த filtrateல இருக்கிறதெல்லாம் it will be reabsorbed actively. whereas nitrogenous wastes and water எல்லாம் பாத்தீங்கன்னா passive transport மூலமா absorb ஆகும். Okay, so reabsorption of water also occurs passively in the initial segments of the nephron. Okay, so this is about the reabsorption. Then secretion, tubular secretion பத்தி பார்க்கலாம். So urine formationல இந்த tubular cells, அதாவது இந்த proximal convoluted tubule, distal convoluted tubule, so இந்த tubules எல்லாம் இருக்கிற இந்த tubular cells வந்து substances like sodium, so potassium ions, hydrogen ions, ammonia இதெல்லாம் வந்து filtrate குள்ள secrete பண்ணும். So இந்த tubular secretion பாத்தீங்கன்னா it's an important step in urine formation. ஏன்னா ionic and acid base balance, body fluids ஓட அந்த pH இதெல்லாம் maintain பண்றதுக்கு இந்த tubular secretion it is very important in urine formation. Okay, then functions of the tubules பத்தி பார்க்கலாம். the proximal convoluted tubule, distal convoluted tubule, Henle's lobe. so இதோட functions எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். the proximal convoluted tubule பாத்தீங்கன்னா it is lined by simple cuboidal brush border epithelial cells. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இது ரெப்படேட்டிவா கேட்டிருக்காங்க. சோ ஏன் இந்த மாதிரி epithelial cells ஆல அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா for increasing the maximum reabsorption. So surface area increase ஆகும், so that maximum reabsorption from the filtrate நடக்கும். So nearly all the essential nutrients, okay, and 70 to 80% of the electrolytes, water இதெல்லாம் வந்து இந்த proximal convoluted tubule தான் reabsorb ஆகும். This is very very important. Okay, 70 to 80% of the electrolytes இந்த PCT ல reabsorb ஆகும். So இதுல வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. இப்ப PCT வந்து நெஃப்ரான்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்? It will result in more diluted urine. ஏன்னா reabsorption பாத்தீங்கன்னா நிறைய இந்த PCT ல தான் நடக்குது. So அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா so urine will be more diluted. Okay,
So PCT also help to maintain the pH and ionic balance of the body fluids by selective secretion of hydrogen ions and ammonia into the filtrate and by absorption of bicarbonate. So இந்த hydrogen ions and ammonia-வை filtrateல secrete பண்றது மூலமாவும் இந்த bicarbonate எல்லாம் வந்து இந்த filtrateல இருந்து reabsorb பண்றது மூலமாவும் இந்த PCT it is playing a important role in maintaining the pH and ionic balance of the body fluids. Okay. So this is about the proximal convoluted tubule. இதுல வந்து நான் ஹைலைட் பண்ணிருக்கிறது எல்லாமே நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த பிக்சர்ல இருந்து உங்களுக்கு proximal convoluted tubuleல என்னென்ன அயான்ஸ் வந்து செக்ரீட் ஆகும் அண்ட் என்னென்ன மாலிகூல்ஸ் ரீஅப்சார்ப் ஆகும் அண்ட் டிஸ்டல் convoluted tubuleல இதே இது செக்ரீஷன் அண்ட் ரீஅப்சார்ப்ஷன் உங்களுக்கு இந்த மாதிரி பிக்சர் கொடுத்தே உங்களுக்கு நீட் 2025ல கேட்டிருந்தாங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. தென் ஹென்லெஸ் லூப் பத்தி பார்க்கலாம். இதுவும் நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஹென்லெஸ் லூப்ல இந்த டிசெண்டிங் லிம் அண்ட் அசெண்டிங் லிம் இருக்கும்னு பார்த்திருக்கோம் இல்லையா? ஸோ இந்த டிசெண்டிங் லிம் பாத்தீங்கன்னா இட் வில் பி permeable to water. வாட்டர் வந்து இந்த டிசெண்டிங் லிம் மூலமா மூவ் ஆகும். ஓகே. So the descending limb is permeable to water, which concentrate the filtrate as it moves down. So இப்ப water move ஆகுது, filtrate ல இருந்து இப்ப water move ஆகுதுன்னா என்ன ஆகும்? அந்த filtrate வந்து concentrate ஆகும். Okay. So எந்த limb வந்து it is permeable to water, எந்த limb impermeable to waterன்றது neat aspectல it's very very important. So descending limb it's permeable to water. Whereas ascending limb பார்த்தோம்னா it is impermeable to water but permeable to electrolytes. Okay. So the ascending limb, அதாவது மேல போற limb பாத்தீங்கன்னா it is impermeable to water. Okay. But permeable to electrolytes. But allows active or passive transport of electrolytes. Okay. The filtrate அதனால என்ன ஆகும்? இப்ப வந்து impermeable to water but permeable to electrolytesனா எலக்ட்ரோலைட்ஸ்லாம் வந்து ascending limbல இருந்து அது diffuse out ஆகும். So that இப்ப வந்து அந்த filtrate வந்து it will get diluted. So electrolytes வந்து போகுது அந்த filtrateல இருந்துன்னா அந்த filtrate வந்து dilute ஆகுது. So the filtrate gets diluted as it moves up the ascending limb due to electrolyte passage into the medullary fluid. So this is medulla. So medullary fluidல electrolyte passageனால filtrate வந்து it will get diluted. So இந்த ப்ராசஸ் எதுக்காக நடக்குது அப்படின்னா to maintain high osmolarity in the medullary interstitial fluid. So medullary interstitial fluidல high concentration salt concentration maintain பண்றதுக்காக இந்த ப்ராசஸ் நடக்குது. So இந்த headless loop it is very important in neat aspect. Okay. Then distal convoluted tubule பத்தி பார்க்கலாம். So இங்க பாத்தீங்கன்னா conditional reabsorption of sodium and water நடக்கும் distal convoluted tubule. Conditional reabsorptionன்றது it only happens due to physiological needs like blood pressure, hydration அந்த மாதிரி physiological needs பொறுத்து இந்த reabsorption நடக்கும். இது ஹார்மோன் ரெகுலேட்டடா இருக்கும். So அதனாலதான் conditional reabsorption சொல்றோம். And DCT is also capable of reabsorption of bicarbonate and selective secretion of hydrogen ions, potassium ions and ammonia to maintain the pH. Body fluidsல pH maintain பண்றதுக்கு and also sodium potassium balance maintain பண்றதுக்கு இந்த DCT will play a important role. So DCTல பாத்தீங்கன்னா potassium and hydrogen ions secrete ஆகும். So conditional reabsorption of sodium chloride, bicarbonate இதுவும் நடக்கும். Okay. And water reabsorb ஆகும். Then collecting duct. So collecting duct பாத்தீங்கன்னா it extends from the cortex of the kidney. So cortexல இருந்து deep into the medulla இது extend ஆகுது collecting tubule. Okay. So நிறைய water வந்து இந்த regionல தான் அதாவது collecting tubuleல தான் நிறைய water reabsorb ஆகும் to concentrate the urine. So இந்த segment பாத்தீங்கன்னா it allows the passage of small amounts of urea into the medullary interstitium. So எதுக்காக அப்படின்னா எதுக்காக small amount of urea-வை வந்து medullary interstitiumல வந்து it will allow the passage அப்படின்னா to keep up the osmolarity. So already பார்த்தோம் நம்ம the kidney matrixல osmolarity maintain பண்றதுக்காக small amount of urea it will be retained in the kidney matrix. Okay. And also the collecting tubule plays a role in the maintenance of pH, ionic balance of blood by the selective secretion of hydrogen and potassium ions. So collecting tubule selective secretion of the sodium hydrogen and potassium ions பண்ணும். Okay. To maintain the pH and ionic balance of blood. So this is about collecting duct. Mechanism of concentration of filtrate பத்தி பார்க்கலாம். So mammals have the ability to produce concentrated urine. எப்படின்னா by counter current mechanism. இது neat aspectல important. Okay. So headless loopum vasa rectaவும் இந்த counter current mechanismல
plays a significant role. So endless loopல இந்த flow of filtrate பாத்தீங்கன்னா opposite directionல இருக்கும். Descending limb and ascending limbல opposite directionல flow of filtrate இருக்கும், which forms a counter current. அதே மாதிரி vasa rectaலையும் இந்த flow, that is vasa rectaன்றது என்னது, minute blood vessels which run parallel to endless loop. So இதுலயும் வந்து the flow of blood வந்து இந்த two limbsல opposite directionல தான் இருக்கும், which is also in a counter current position. So in the proximity between endless loop and vasa recta, அதாவது proximity னா இந்த பக்கத்துல இருக்கிறது வந்து counter current, அந்த பக்கத்துல இருக்கிறதும் and அதுல இருக்கிற counter current, அதாவது opposite directionல filtrateம் bloodம் flow ஆகுறதும், increasing osmolarity inner medullary interstitiumல the increasing salt concentration maintain பண்றதுக்கு help பண்ணுது. That is osmolarity cortexல பாத்தீங்கன்னா 300 milliosmoles per liter இருக்கும், whereas inner medullary interstitiumல 1200 milliosmoles per liter இருக்கும். So in the high osmolarity of the inner medullary interstitium, இதை மெயின்டைன் பண்றதுக்கு the proximity between the endless loop and vasa recta and the counter current in them, it's playing a significant important role. ஓகே, சோ இந்த கிரேடியன்ட் மெயின்லி எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சோடியம் குளோரைட் அண்ட் யூரியானால தான். இந்த சோடியம் குளோரைட் இந்த அசெண்டிங் லிம்ப் ஆஃப் த ஹென்லிஸ் லூப்ல இருந்து அது வெளியில வர்றது வந்து தி அசெண்டிங் லிம்ப் ஆஃப், சோ இந்த டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் வாசா ரெக்டால வந்து ரிட்டர்ன் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஹெட்லெஸ் லூப்போட டிசெண்டிங் லிம்ப் இட் இஸ் permeable to water, so that in the filtrate வந்து concentrate ஆகும், whereas ascending limb வந்து it's impermeable to water but permeable to electrolytes ன்னு பார்த்தோம். So NaCl வந்து it will come into the medullary interstitial fluid. So அது வந்து இப்போ வந்து descending limb of vasa rectaக்கு இந்த NaCl ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த ஹை கான்சென்ட்ரேஷன் சால்ட் கான்சென்ட்ரேஷன் மெடுலரி இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட்ல மெயின்டைன் ஆகும். ஸோ ஹை ஆஸ்மோலாரிட்டியை மெயின்டைன் பண்ணுது. ஓகே, ஸோ அகெயின் இப்போ இந்த ஃபில்ட்ரேட் என்ன ஆகும், நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் வந்து இப்போ இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட் வந்துருச்சுன்னா இப்போ இந்த யூரின் வந்து டைல்யூட் ஆயிடும். ஸோ தட் மேல போக போக அதோட ஆஸ்மோலாரிட்டி கம்மி ஆயிடுது, 300-200 மில்லி ஆஸ்மோல்ஸ் தான் இருக்கு. அகெயின் இந்த கலெக்டிவ் டிபியூலுக்கு வரும்போது இந்த மெடுலரி இன்டர்ஸ்டிஷியம் சோ மெடுல்லால வந்து ரொம்ப ஹை ஆஸ்மோலாரிட்டி இருக்கிறதுனால இந்த கலெக்டிங் டிபியூல்ல இருந்து நிறைய வாட்டர் வந்து ரீஅப்சார்ப் ஆகும். ஓகே, சோ அந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்றதுக்காக சோ தட் கான்சென்ட்ரேட்டட் யூரின் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, and பாத்தீங்கன்னா some amount of small quantity of ureaவும் it will be reabsorbed in the thin ascending limb of Henle's loop. So why? Because in the kidney matrix la the high salt concentration, high osmolarity maintain பண்றதுக்காக இது நடக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், some amount of urea it will be retained in kidney matrix to maintain the high osmolarity அப்படின்ட்டு பார்த்தோம். Okay, so some amount of urea வந்து it will be retained. So similarly, small amounts of urea enter the thin segment of the ascending limb of Henle's loop, which is transported back to the interstitium, that is medullary interstitium, by the collecting tubule. So in the transport of substances la eppadi nadakudhu, by special arrangement of Henle's loop and vasa recta. So in the opposite direction la filtrate and blood flow agudhu. Idha counter current mechanism. So in the mechanism மூலமா the concentration gradient medullary interstitium la maintain agudhu. So the presence of such interstitial gradient helps in easy passage of water from the collecting tubule. Okay, so இந்த மாதிரி interstitium high salt concentration இங்க maintain ஆகிறதுனால collecting tubule இருந்து நிறைய water reabsorb ஆகுது, so that concentrated urine produce ஆகுது. Okay, so presence of such interstitial gradient helps in easy passage of water from the collecting tubule, thus concentrating the filtrate, that is urine. Okay, so human kidneys can produce urine nearly 4 times concentrated than the initial filtrate formed. So நம்ம பார்த்தோம், initial filtrate ஓட osmolarity is this 300 milliosmoles, whereas maximum urine osmolarity is this 1200 milliosmoles. So urine concentration நம்ம இதுல calculate பண்ணோம்னா 4 times வந்து concentrated urine initial filtrate ஓட கம்பேர் பண்ணும்போது ஹியூமன் யூரின்ல ஹியூமன் கிட்னிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, so human kidneys can produce urine nearly 4 times concentrated than the initial filtrate formed. Okay, regulation of kidney function பத்தி பார்க்கலாம். So kidney function is efficiently monitored and regulated by hormonal feedback mechanism involving hypothalamus,
JGA, that is juxtaglomerular apparatus, இது ஸ்பெஷல் சென்சிட்டிவ் ஆர்கன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அண்ட் டு சர்டன் எக்ஸ்டென்ட் ஹார்ட். ஸோ நம்ம பாடியில பிரசன்ட் ஆயிருக்க ஆஸ்மோ ரிசெப்டார்ஸ் இப்போ பிளட் வால்யூம், பாடி ஃப்ளூயிட் வால்யூம் ஒரு அயானிக் கான்சென்ட்ரேஷன் இதெல்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இந்த ஆஸ்மோ ரிசெப்டார்ஸ் ஆக்டிவேட் ஆயிடும். இப்போ நம்ம பாடியில எக்ஸசிவ் லாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் இருக்கு, இப்போ ஸ்வெட்டிங்னால நமக்கு ரொம்ப லாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் இருக்கு அப்படின்னா இந்த ஆஸ்மோ ரிசெப்டார்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிடும். இது ஹைப்போதாலமஸை ஸ்டிமுலேட் பண்ணி ADH, that is anti diuretic hormone or vasopressin ரிலீஸ் பண்ண வைக்கும் from the neurohypophysis, which is the posterior lobe of the pituitary gland. So இந்த anti diuretic hormone வந்து it facilitates the water reabsorption from the later parts of the tubule. That is later parts of the tubule na the distal convoluted tubule, collecting tubule ல இருந்து water reabsorption இந்த ADH hormone facilitate பண்ணும். Okay, thus preventing diuresis. Diuresisன்றது excessive production and excretion of urine. So இத வந்து prevent பண்ணும் இந்த ADH, anti diuretic hormone. Okay, ஸோ இப்போ பாடி ஃப்ளூயிட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நம்ம நிறைய வாட்டர் குடிக்கிறோம். ஸோ பாடி ஃப்ளூயிட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஆஸ்மோ ரிசெப்டார் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடும், ADH ப்ரொடக்ஷனும் சப்ரஸ் ஆயிடும். ஸோ தட் தி ஃபீட்பேக் வில் பி completed. Okay, so too much salt or sweating இருக்கும்போது நம்ம body fluid content low ஆகும், so that osmoreceptor activate ஆகும், so that brain produces more anti-diuretic hormone or vasopressin. So நிறைய water later parts of the tubule இருந்து reabsorb ஆகும், so urine output it will be low. Whereas நம்ம நிறைய water குடிச்சிருக்கோம், நம்ம body fluid concentration அதிகமா இருக்கு அப்படின்னா water content of the blood will be high. So the brain produces less anti-diuretic hormone. So reabsorption by the kidney பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும், urine output அதிகமா இருக்கும். இதான் hormonal feedback mechanism. Okay, so in the anti-diuretic hormone it can also affect the kidney function by its constrictory effect on the blood vessel. So blood vessel constriction பண்றது மூலமா blood flow, அதாவது blood pressure வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ blood pressure இன்க்ரீஸ் ஆச்சுன்னா glomerular blood flowவும் இன்க்ரீஸ் ஆகும், ஸோ தட் glomerular filtration ரேட்டும் அதிகமா இருக்கும். ஓகே, தென் Renin-Angiotensin மெக்கானிசம் பத்தி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இந்த JGA, juxtaglomerular apparatus, இது வந்து இட் வில் பிளே a complex regulatory role அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஏதாச்சும் இந்த glomerular blood flow வந்து ஃபால் ஆகுது, ஸோ glomerular filtration rate வந்து கம்மி ஆகுது அப்படின்னா, அதாவது glomerular blood pressure கம்மியாகி GFR கம்மி ஆகுது அப்படின்னா இந்த JG cells, that is juxtaglomerular cells வந்து ரெனின்ற என்சைம் ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த ரெனின் என்சைம் வந்து பிளட்ல இருக்க அந்த ஆஞ்சியோடென்சினோஜனை ஆஞ்சியோடென்சின் 1 கன்வெர்ட் பண்ணும், which will further be converted to angiotensin 2. ஓகே, ஸோ இந்த angiotensin 2 பாத்தீங்கன்னா இட்ஸ் a powerful vasoconstrictor. ஸோ vasoconstrictor, blood vessels constrict ஆச்சுன்னா என்ன ஆகும், glomerular blood pressure increase ஆகும், glomerular filtration rate increase ஆகும். நம்ம இப்பதான் பார்த்தோம். ஸோ this angiotensin 2 it's a powerful vasoconstrictor. Okay, then in the angiotensin 2 it also activates the adrenal cortex to release aldosterone. Okay, so aldosterone the adrenal cortex வந்து activate பண்ணி it will release aldosterone. So the aldosterone வந்து it causes the reabsorption of sodium and water from the distal parts of the tubule. So sodium and water reabsorption the அதாவது லேட்டர் பார்ட்ஸ் ஆஃப் த டிபியூல், இந்த டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிபியூல், கலெக்டிங் டிபியூல்ல இருந்து வாட்டர் அண்ட் சோடியம் ரீஅப்சார்ப்ஷனை இந்த ஆல்டோஸ்டீரோன் காஸ் பண்ணும். ஓகே, ஸோ திஸ் ஆல்சோ லீட்ஸ் டு அன் இன்க்ரீஸ் இன் blood pressure and glomerular filtration rate. Okay, so இந்த காம்ப்ளெக்ஸ் மெக்கானிசம் தான் Renin-Angiotensin mechanism அப்படின்னு சொல்லுவோம். Okay, then heart to a certain extent it plays a role in regulation of kidney function னு பார்த்தோம். ஸோ இப்போ blood flow வந்து atria of the heartக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா it causes the release of atrial natriuretic factor, that is ANF. ஸோ இந்த ANF பாத்தீங்கன்னா vasodilation காஸ் பண்ணும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த angiotensin 2 பவர்ஃபுல் vasoconstrictorனு, whereas இந்த ANF it is vasodilator. ஸோ blood vessels வந்து dilate ஆகும். vasodilation dilatorனா dilation of the blood vessels காஸ் பண்ணும். ஸோ அதனால என்ன ஆகும், பிளட் பிரஷர் கம்மி ஆகும். ஸோ இந்த ANF மெக்கானிசம் வந்து இட் ஆக்ட்ஸ் as a check on the angiotensin
ரெனின் மெக்கானிசம். ஸோ அது வந்து பிளட் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும், இது வந்து பிளட் ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணுது. ஸோ இந்த ஏஎன்எஃப் மெக்கானிசம் வந்து இட் ஆக்ட்ஸ் அஸ் a check on the renin-angiotensin mechanism. Okay, so this is about the regulation of kidney function. Micturition the process of release of urine. Okay, so nephrons la produce ஆகுற இந்த urine it will be carried to the urinary bladder. So central nervous system ல இருந்து voluntary signal வர்ற வரைக்கும் this urine will be stored in the urinary bladder. Okay, so இந்த சிக்னல் எப்படி இனிஷியேட் ஆகும்னா the urinary bladder வந்து யூரினால ஃபில் ஆனதுக்கு அப்புறம் ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சிங் வந்து it will initiate the signaling to the central nervous system. Okay, so in response the urinary bladder ஓட வால்ஸ்ல இருக்க the stretch receptors வந்து it will send signal to the central nervous system. So இப்ப central nervous system வந்து it will pass on motor messages to initiate the contraction of the smooth muscles of bladder. So simultaneously in the urethral sphincters வந்து relax ஆகும், which will cause the release of urine. Okay, so in the process of release of urine தான் வந்து micturition சொல்லுவோம், and the neural mechanism causing it is called micturition reflex. Okay, so adult human excretes on an average பார்த்தோம்னா 1 to 1.5 liters of urine per day, and the urine ஓட characteristic பார்த்தோம்னா the light yellow colored watery fluid which is slightly acidic. Why? Because நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் the tubular secretionல இந்த PCT, DCT and collecting tubule எல்லாம் வந்து hydrogen ions it will be secreted into the filtrate. So அதனால urine வந்து slightly acidic இருக்கும் and has a characteristic odor. On an average பார்த்தோம்னா 25 to 30 gram of urea is excreted out per day. Okay, so various conditions can affect the characteristics of urine. So ஏதாவது ஒரு diseased condition அப்படின்னா first urine தான் analyze பண்ணுவாங்க. So analysis of urine helps in clinical diagnosis of many metabolic disorders as well as kidney malfunctioning. Okay, for example இப்போ யூரின்ல வந்து குளுக்கோஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த கண்டிஷனை குளுக்கோசூரியா அப்படின்பாங்க. அண்ட் பிரசன்ஸ் ஆஃப் கீட்டோன் பாடிஸ் இன் யூரின் அதை கீட்டனூரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குளுக்கோசூரியா, கீட்டனூரியா இதெல்லாம் வந்து இட்ஸ் இண்டிகேட்டிவ் ஆஃப் தி டயபெட்டிஸ் mellitus. ஆல்சோ தி பிரசன்ஸ் ஆஃப் ஆர்பிசிஸ் இன் யூரின் அதை hematuria அப்படின்னு சொல்லுவோம். Okay, so this is about micturition. Then role of other organs in excretion பத்தி பார்க்கலாம். So in addition to kidneys, lungs, liver and skin also plays a considerable role in excretion. Okay, lungs எடுத்துக்கிட்டோம்னா it removes approximately 200 ml of carbon dioxide per minute along with significant quantities of water every day. Okay, so நம்ம வந்து எக்ஸ்பயர் பண்ணும்போது some water vaporம் நம்ம எக்ஸ்பயர் பண்ணுவோம். ஸோ அதனாலதான் significant amount of water removalக்கும் வந்து lungs it's playing a role. Okay, so the 200 ml of CO2 per minute இது நீட்ல கேட்க சான்ஸ் இருக்கு. Then liver எடுத்துக்கிட்டோம்னா it is the largest gland in our body. So இது bile containing substances secrete பண்ணும் like bilirubin, biliverdin, cholesterol, degraded steroid hormones, vitamins and drugs. So இந்த substances எல்லாம் ultimately it is pass out with digestive wastes. Okay, then skin எடுத்துக்கிட்டோம்னா skinல the sweat and sebaceous gland வந்து it eliminates certain substances through their secretion. So sweat gland எடுத்துக்கிட்டோம்னா it produces sweat. So sweat என்றது it's the watery fluid containing NaCl, sodium chloride, that is salt இருக்கும் நம்ம sweatல, small amounts of urea, lactic acidum present ஆயிருக்கும். So sweat ஓட main function என்னது? Cooling effect. நம்ம பாடியோட cooling effect it will play a role. Also some metabolic waste products remove பண்றதுக்கும் sweat வந்து it will play a role. Whereas sebaceous gland எடுத்துக்கிட்டோம்னா sebum produce பண்ணும் which eliminate sterol, hydrocarbons and waxes. This is possible question. Okay, so in the secretion வந்து it produce a protective oil. So it provides, so in the sebum வந்து it provides a protective oily covering for skin. Okay, so this is about the skin's role in excretion. Then small amounts of nitrogenous waste salivaலையும் remove ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. Okay, so this is about the role of other organs in excretion. Disorders of the excretory system பத்தி பார்க்கலாம். So some of the disorders are uremia, kidney failure, renal calculi, glomerulonephritis இதெல்லாம். So uremiaன்றது it's the serious condition. Kidney malfunctioningனால bloodல urea accumulate ஆயிடும் which leads to kidney failure. So kidney failure இருக்கிற patientsக்குலாம் urea and other waste product it must be removed artificially through a process called
ஹீமோடயாலிசிஸ். ஓகே, ஸோ ஹவு ஹீமோடயாலிசிஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பிளட்டை வந்து கன்வீனியன்ட் ஆர்டரியில இருந்து பேஷண்ட்ல இருந்து ட்ரெயின் பண்ணுவாங்க அண்ட் அதுல ஆன்டிகயாகுலன்ட் லைக் ஹெப்பாரின் ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ப்ராசஸ் நடக்கிறப்போ பிளட் கொயாகுலேட் ஆகாம இருக்கிறதுக்காக ஆன்டிகொயாகுலன்ட் ஹெப்பாரின் ஆட் பண்ணுவாங்க. அண்ட் டயலைசிங் யூனிட், இதுதான் ஆர்டிபிஷியல் கிட்னி. ஸோ இப்போ ட்ரெயின் பண்ண பிளட்டை இந்த டயலைசிங் யூனிட்டுக்கு பம்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த டயலைசிங் யூனிட் தான் இட் இஸ் கால்ட் ஆர்டிபிஷியல் கிட்னி. ஸோ இந்த டயலைசிங் யூனிட்ல காயில்டு செலஃபன் டியூப் இருக்கும் which is surrounded by a fluid. ஸோ இந்த fluid தான் டயலைசிங் fluid. ஸோ இந்த fluidல சேம் காம்போசிஷன் as that of the plasma இருக்கும் எக்ஸப்ட் நைட்ரோஜனஸ் வேஸ்ட். ஓகே, ஸோ இந்த porous cellophane membrane of the tube இருக்கு இல்லையா, அது வந்து it will allow the passage of molecules based on concentration gradient. ஸோ இப்போ இந்த டயலைசிங் fluidல எந்த நைட்ரோஜனஸ் வேஸ்ட்ஸும் இருக்காது அப்படின்றதுனால இப்போ பிளட்ல இருக்கிற அந்த நைட்ரோஜனஸ் வேஸ்ட், யூரியா அண்ட் அதர் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் it will freely move out into the dialysing fluid based on concentration gradient, clearing the blood. ஓகே, ஸோ இப்போ இந்த கிளியர்டு பிளட் ஆஃப்டர் ஆடிங் ஆன்டி ஹெப்பாரின் த்ரூ வெயின் பேஷண்ட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ எதுக்கு ஆன்டி ஹெப்பாரின் ஆட் பண்றாங்கன்னா பிளட்டோட அந்த கொயாகுலேஷன் ப்ராப்பர்ட்டியை ரெஸ்டோர் பண்றதுக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹீமோடயாலிசிஸ். ஸோ இந்த மெத்தட் வந்து இட்ஸ் boon ஃபார் thousands ஆஃப் யூரிமிக் பேஷண்ட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அந்த குளோமருலார் ஃபில்ட்ரேஷனுக்கு அப்படியே சிமிலராக தான் இருக்கும். மேஜர் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா அந்த செலக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன், நம்ம நேச்சுரல் கிட்னில செலக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன் இருக்கிற மாதிரி இந்த மெத்தட்ல இருக்காது. ஓகே, ஸோ அந்த டயலைசர் அந்த கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் பொறுத்து தான் இந்த ஃபில்ட்ரேஷன் நடக்கும். ஓகே, தென் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பாத்தீங்கன்னா இட்ஸ் தி அல்டிமேட் மெத்தட் யூஸ்ட் இன் தி கரெக்ஷன் ஆஃப் அக்யூட் ரீனல் ஃபெயிலியர்ஸ். ஸோ கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு தி அல்டிமேட் மெத்தட் இஸ் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ இதுல ஃபங்க்ஷனல் கிட்னி வந்து டோனார்ட்ட இருந்து ப்ரிஃபரபிளி அந்த டோனார் வந்து க்ளோஸ் ரிலேட்டிவா இருந்தா அந்த இம்யூன் சிஸ்டம் ரிஜெக்ஷனை வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஸோ டோனார்ட்ட இருந்து பேஷண்ட்டுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ மாடர்ன் கிளினிக்கல் ப்ரொசீஜர்ல இந்த காம்ப்ளிகேட்டட் டெக்னிக்கோட சக்சஸ் ரேட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தென் ரீனல் கால்குலை அப்படின்றது த ஸ்டோன் ஆர் இன்சால்யூபிள் மாஸ் ஆஃப் கிறிஸ்டலைஸ்டு சால்ட்ஸ் லைக் ஆக்சலேட்ஸ் ஃபார்ம்டு வித்தின் த கிட்னி, அதான் கிட்னி ஸ்டோன், ரீனல் கால்குலை. தென் குளோமருலோனெஃப்ரைட்டிஸ் அப்படின்றது இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த குளோமருலை ஆஃப் கிட்னி. ஸோ குளோமருலஸ் வீக்கம் ஆகுறது, இன்ஃப்ளேம் ஆகுறது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா there will be a presence of RBCs in the urine in the glomerulonephritis condition. ஓகே, ஸோ அது ஹெமட்டூரியா அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். So this is about the excretory products and their elimination chapter. So next videoல one short chapter 17 locomotion and movement பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ. ஓகே, ஸோ என்னோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.